ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். என்னடா இப்போ வந்து ஒரு எரர் சொன்ன வந்துருக்கு மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வரில் 2022 செட்டப்ஸ் பண்ணக்குள்ள யூ கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் ரைட் ஆஃப் த டேட்டாபேஸ் engine recover handle fail check the SQL server error log out for the potential cases. ஸோ இது என்ன ப்ராப்ளம் உண்டா மோஸ்ட்லி இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த விண்டோஸ் 11. ஸோ this happened is a hard drive. So particularly modern NVMe SSD ஹார்ட் டிஸ்கில் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வரில் எரர்ஸ் தான். ஸோ இது வந்து என்னென்னா டிஸ்ஆக்டர் சைஸ் அண்ட் அந்த பிரச்சனையால் தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ யூ கேன் ஈஸி டு ஹேண்டில் டு ஷார்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ரெஜிஸ்ட்ரி எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபுல்லி வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வரை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்டா ஸோ உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிட்டு ஸோ அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஸோ எஸ்கியூஎல் அந்த சர்ச் பண்ணினீங்கன்னா மேலே எஸ்கியூஎல்னு சர்ச் பண்ணிங்கன்னா இவ்வளோத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதர்வைசஸ் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்ல வந்து எஸ்கியூஎல் அன்இன்ஸ்டாலர் என்று சொல்லப்படுற அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த எஸ்கியூஎல் அன்இன்ஸ்டாலன்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் அதை போய் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். அதை தவிர தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் இருக்குது அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் மூலமாக அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி என்ன இஷ்யூஸ் இருக்குமெண்டா அது உள்ள போக விடாது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எஸ்கியூஎல் சிஎம்டி அதாவது சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் ஸோ ரன் பண்ணக்குள்ள உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி காட்டும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து கமாண்ட் முக்கியம் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கணும். இந்த ப்ரோக்ராம்ஸையும் ஒன் பண்ணி வச்சிருக்காதீங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்கிற அந்த வேர்டை வந்து டைப் பண்ணுவோம். ஸோ இதான் அந்த வேர்டு வந்து. ஸோ இந்த வேர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இது ஒரு பெரிய ஒரு கீவேர்டாக இருக்குது. ஸோ நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது என்ன கீவேர்டுன்னு சொல்லி. ஸோ கீழே வந்து அதை இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவ்வளோத்தையும் டைப் பண்ணி விடுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு என்டர் வந்து பண்ணுங்க, ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணினோட உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்த அப்புறம் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மிஷினை அகெயின் நீங்கள் விட வேணாம், மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போகும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் உங்களோட மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணின பிறகு அகெயின் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிட்டு இன் சேஃப்டி பர்பஸ் ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சேம் அஸ் அதே கீவேர்டை நீங்கள் டைப் பண்ணி விடுங்க. அதே நான் சொன்ன அந்த ரெஜிஸ்ட்ரி எடிட் பண்ணுற அந்த கீவேர்டை ஆட் பண்ணி விடுங்க. இது வந்து மெமரி பஃபர் பண்ணுறது தான். ஸோ ஒன்று வரும்னு யோசிக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸோ எப்போ ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து எப்படி எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணுறது நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களோட சாஃப்ட்வேரில் வந்து ரெண்டு விதமான சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சர்வராக இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் கிளைண்ட்டாகவும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ சர்வராக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எஸ்கியூஎல் சர்வர் 2022 ஒரு ISO ஃபைல் வரும். நீங்கள் இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான். ஸோ அண்ட் அடுத்தது வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ரெண்டு டூல் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணினாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி கூட கம்ப்யூட்டரில் இருக்கிற வின்ரார்னு சொல்லப்படுற ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இதை இன்ஸ்டால் பண்ணி இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணினீங்கனாலும் அப்படி ஒரு இதில் செட்டப் இருக்குது. இதை நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரன் பண்ணலாம், நார்மலாக ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண பிறகு உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து இது ஓப்பன் ஆகும். சில நேரம் திடீரென்று ஓப்பன் ஆகும், சில நேரம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். உங்களோட மெஷின் ஸ்பீடை பொறுத்து அது அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இருக்குது பச்சை கலர் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி விடாதீங்க, அது வேறு ப்ரோக்ராம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன்ஸ் செகண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் நியூ சர்வர்ஸ் ஸ்டாண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் உங்களோட மிஷின்ஸில் அப்டேட் பண்ண இருக்கும். ஸோ நீங்கள் அதை டிக்கை எடுத்து விடுங்க, மேபி உங்களுக்கு அப்டேட் என்னாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஃபஸ்ட் டைமோடைய நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ அகெயின் உங்களோட மிஷின்ஸை வந்து நான் இன்ஸ்டாலேஷன்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு வார்னிங் வரும். ஸோ இது வந்து 5 வோல்ட்டுக்குள்ள பிளாக் பண்ணுற வார்னிங். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ உங்களோட மிஷினில் ஆல்ரெடி சர்வர்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல பிளாங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மிஷினில் ஆல்ரெடி இருக்கிறபடியாக இதை விடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ டெவலப்பர் எடிஷன் எக்ஸ்பிரஸ் எடிஷன்ஸ் ரெண்டில் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம், ஏதாவது நீங்கள் பிரச்சனை இல்லை. உங்களோட
அக்செப்ட் பண்ணுங்க. அகைன் இந்த டிக் எடுத்து விடுங்க, ஆன்லைன் சர்வர். ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து முதலாவது டிக் அண்ட் ரெண்டாவது டிக் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் அவசியம் இல்லை, பட் இது தேவை இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மிஷின்ஸை கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணும். சர்வரோட நேம் கேட்குது. உங்களோட டிஃபால்ட்டாக நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் நேம் அது இதுகளை எடுத்துக்கொள்ளும். ஸோ விருப்பப்பட்ட வேறு நேமும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நேம் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் விருப்பப்பட்ட உங்களோட பேர்கள் ஏதாவது விருப்பப்பட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ ASCII ஃபார்மேட் ஒரு நம்பர் டேஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் கொடுங்க. ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் ஒன்றுமே செய்ய வேணாம். ஸோ கிராண்டட் டிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற யூசர் நேம் எடுக்க போகுது. ஸோ ஆட் கரண்ட் யூசர்ஸை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேர் எடுக்கும். ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாங்க. பாஸ்வேர்ட் நேம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட இதில் இன்ஸ்டாலேஷன் வரும். இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். ஸோ 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும் இன்ஸ்டாலேஷன். ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் தான் குயிக்காக முடியும். ஸோ அதை முடியுங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ண அப்புறம் எந்த விதமான எரர்ஸும் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த எரர்ஸ் வர வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அந்த விதமான பிரச்சனைகளை இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். பட் அதே நேரத்தில் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குமெண்டா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க, யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு இதை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் வருது. இதில் இந்த ரிப்பேர் வருது ஆல்ரெடி இருக்கிறபடியாக இந்த இன்ஸ்டாலரும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இந்த இஷ்யூஸ் வேறு இஷ்யூஸ் வரும் வேண்டாம், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கீழே வந்து அந்த கோடை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எப்படி செய்யணும்ன்றதும் நான் கீழே போட்டு விடுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ வெரி மச்.